தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் தவிர வேறு ஏதாவது ஒரு இந்திய மொழியை பள்ளிக்கூடங்களில் கற்பிக்க வேண்டுமென இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கை குறிப்பிடுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை அமலில் இருக்கும் நிலையில் இதனை ஏற்க தமிழ்நாடு அரசு மறுத்து வருகிறது. தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளை மட்டுமே அரசு பள்ளிக்கூடங்களில் கற்பிக்கும் இரு மொழிக் கொள்கை 1968ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் அமலில் இருந்து வருகிறது. இந்த கொள்கை எப்படி உருவானது, இதன் பின்னணி என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1964-65ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை இந்தியுடன் ஆங்கிலமும் இணை அலுவல் மொழியாக தொடரும் என்ற பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் வாக்குறுதியுடன் முடிவுக்கு வந்தது. இதற்கு பிறகு 1967இல் நடந்த சட்டமன்ற தேர்தலில் CN அண்ணாதுரை தலைமையிலான திமுக ஆட்சியை பிடித்தது. இந்நிலையில் 1968ஆம் ஆண்டின் துவக்கத்தில் 1963ஆம் ஆண்டின் ஆட்சி மொழி சட்டத்தில் ஒரு திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. தி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என இந்த சட்டம் குறிப்பிடப்பட்டது. இந்தி மட்டுமல்லாமல் ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக தொடர இந்த சட்டம் வழிவகுத்தது. இது இந்தி பேசாத மாநிலங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது. ஆனால் அதோடு சேர்ந்து ஆட்சி மொழி குறித்த தீர்மானம் ஒன்றும் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானம் இந்தியை நாடு முழுவதும் வளர்க்க வேண்டும் என்று கூறியது. குறிப்பாக மும்மொழி கொள்கையை வளர்த்தெடுக்க இந்த தீர்மானம் வலியுறுத்தியது. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களிடையே ஒருமைப்பாட்டையும் தகவல் தொடர்பையும் மேம்படுத்த மும்மொழி கொள்கையை உருவாக்கி அதனை எல்லா மாநிலங்களிலும் செயல்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றது இந்த தீர்மானம். இந்தி பேசும் பகுதிகளில் இந்தி, ஆங்கிலம் தவிர தென்னிந்திய மொழிகளில் ஒன்றையும், இந்தி பேசாத மாநிலங்களில் பிராந்திய மொழி ஆங்கிலம் தவிர இந்தியையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றது இந்த தீர்மானம். இந்த திருத்த சட்டமும் தீர்மானமும் விரைவிலேயே நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. தமிழ்நாட்டில் இந்த தீர்மானம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. திருத்த சட்டம் கொடுப்பதை இந்த தீர்மானம் பறித்துக் கொள்கிறது. இந்த விசித்திரத்தால் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியின் மக்கள் திருப்தி அடைவார்கள். இது திமுக கழகத்தையும் மாணவர்களையும் திருப்திப்படுத்தாது என்று குறிப்பிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அண்ணா. கொதிப்படைந்த மாணவர்கள் திமுக அரசு உடனே இதனை எதிர்த்து செயல்பட வேண்டும் என்று கூறி வன்முறையில் இறங்கினார்கள் என அந்த தருணத்தின் சூழ்நிலையை அண்ணாவின் வாழ்க்கை வரலாற்று நூலான அண்ணா தி லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் CN அண்ணாதுரையில் குறிப்பிடுகிறார் ராஜரத்தினம் கண்ணன். மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து கொண்டே வந்தது. இதையடுத்து தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்கள் அனைத்தையும் மூடியது மாநில அரசு. மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பலரும் வலியுறுத்திய போது இப்போது மாணவர்களால் சேதப்படுத்தப்படும் பேருந்துகளையோ கொளுத்தப்படும் ரயில் பெட்டிகளையோ நாம் மீண்டும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியும். ஆனால் இழந்துவிட்ட மாணவர்களின் உயிரை நம்மால் மீட்டுத்தர முடியுமா? மேலும் இந்திய எதிர்ப்பு உணர்ச்சி மதிக்கப்பட வேண்டிய ஒன்று என அண்ணா குறிப்பிட்டதாக சுட்டிக்காட்டுகிறார் ராஜரத்தினம் கண்ணன். இதற்கு பிறகு மாணவர்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அண்ணா. இந்த விவகாரத்தை தான் கையாளுவதாக மாணவர்களிடம் வாக்குறுதி அளித்தார். இதையடுத்து மாணவர் தலைவர்கள் கூடி போராட்டத்தை விலக்கிக் கொள்ள தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றினர். ஆனால் மற்றொரு மாணவர் தரப்பினர் போராட்டத்தை தொடர முடிவு செய்தனர். அவர்கள் தமிழ் இந்தியாவின் அலுவல் மொழிகளில் ஒன்றாக வேண்டுமென்றும் இந்தி பிரச்சார சபையின் கிளைகளை தமிழ்நாட்டில் மூட வேண்டுமென்றும் தீர்மானம் நிறைவேற்றினர். பிறகு ஒரு கட்டத்தில் அவர்களும் அண்ணாவின் வேண்டுகோளை ஏற்று போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர் என தனது ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் லாங்குவேஜஸ் இன் இந்தியா நூலில் குறிப்பிடுகிறார் பேராசிரியர் A. ராமசாமி. இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க ஜனவரி 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டம் கூட்டப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த சிறப்பு கூட்டத்தில்தான் மும்மொழி கொள்கையை நீக்கும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானத்தில் முக்கியமான அம்சங்களாக பின்வரும் விஷயங்கள் இருந்தன. தமிழையும் மற்ற தேசிய மொழிகளையும் அலுவல் மொழியாக அங்கீகரித்து அதற்கேற்றபடி அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும். அதுவரை ஆங்கிலமே அலுவல் மொழியாக தொடர வேண்டும். அலுவல் மொழி திருத்த சட்டத்துடன் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் இந்தி பேசாத பிராந்தியங்களைச் சேர்ந்த மக்களுக்கு அநீதியையும் சங்கடத்தையும் புதிய பளுவையும் உண்டாக்குவதால் அந்த தீர்மானம் அமலாக்கப்படக்கூடாது. இந்த தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கும் சிரமத்தை நீக்கும் வகையில் அரசியல் தலைவர்களின் மேல்மட்ட மாநாட்டை இந்திய பேரரசு கூட்டி மொழி பிரச்சனையை மறு ஆய்வு செய்ய வேண்டும். இந்த தீர்மானத்தின் உச்சகட்ட நோக்கம் இந்தியை ஒரே அலுவல் மொழியாக்குவதுதான். இந்தியை திணிக்கும் மத்திய அரசின் திட்டத்தை இந்த சட்டமன்றம் ஏற்காது. ஆகவே இந்த அவை பின்வருமாறு தீர்மானிக்கிறது. மும்மொழி கொள்கை நீக்கப்படும். தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே கற்பிக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பாட புத்தகங்களில் இருந்தும் இந்தி பாடங்கள் நீக்கப்படும். தேசிய மாணவர் படையில் இந்தியிலான கட்டளை வாக்கியங்கள் பயன்படுத்தப்பட மாட்டாது.
மத்திய அரசு இதனை ஏற்கவில்லை என்றால் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும். 5 ஆண்டுகளுக்குள் எல்லா கல்லூரிகளிலும் தமிழ் மூலமே பயிற்றுவிப்பதற்கான நடவடிக்கைகளும் அரசின் எல்லா துறைகளிலும் தமிழை பயன்படுத்துவதற்கான முயற்சிகளும் துரிதப்படுத்தப்படும். அரசியலமைப்பு சட்டத்தில் இந்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சிறப்பு அந்தஸ்தை நீக்குவதோடு எல்லா தேசிய மொழிகளுக்கும் ஒரே மாதிரியான அந்தஸ்தை வழங்க வேண்டும் என அந்த தீர்மானம் கூறியது. இந்த தீர்மானத்தின் மூலம் பிரிவினையை மறைமுகமாக புகுத்துவதாக காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினார்கள். இதனை மறுத்தும் தீர்மானத்தின் அவசியம் குறித்தும் விரிவாக பேசினார் முதலமைச்சர் அண்ணா. எங்களுக்கு பிரிவினை கிளர்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மெம்பர்கள் ஒருமைப்பாடு முக்கியமா, மொழி பிரச்சனை முக்கியமா என்று கேட்டார்கள். அதைத்தான் நானும் திருப்பி கேட்கிறேன். தேச ஒருமைப்பாடு தான் முக்கியம் என்றால் இவ்வளவு மனக்கிளேசத்தை உண்டாக்குகிற மொழி பிரச்சனையை ஏன் கிளப்பினீர்கள் என்று அண்ணா கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் குறித்து பொதுமக்களின் கருத்தை பெற வேண்டும் என்றார் எதிர்க்கட்சி தலைவரான PG கருத்திருமன். ஆனால் இந்த கோரிக்கையை முதலமைச்சர் ஏற்கவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களே பொதுமக்களின் பிரதிநிதிகள் என்பதால் தனியாக வேறு பொதுமக்களின் அபிப்பிராயத்தை பெற தேவையில்லை என்றார் அண்ணா. இதற்கு பிறகு தீர்மானம் நிறைவேறியது. இதற்கு 2 நாட்களுக்கு பிறகு ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் தினத்தன்று சென்னையில் தற்போது மேதின பூங்கா என குறிப்பிடப்படும் நேப்பியர் பூங்காவில் பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அதில் பேசிய முதலமைச்சர் CN அண்ணாதுரை, நான் என்னால் ஆனதை செய்துவிட்டேன், தில்லி தன்னால் ஆனதை செய்யட்டும் என்று குறிப்பிட்டார். இதன்பின் போராட்டங்களால் மூடப்பட்டிருந்த எல்லா கல்வி நிலையங்களும் பிப்ரவரி 5ஆம் தேதி திறக்கப்பட்டன. இந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும் எல்லா அரசுகளுமே தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளை மட்டுமே அரசு பள்ளிகளில் கற்பிக்கும் 2 மொழிக் கொள்கையை பின்பற்றி வருகின்றன.